அமலாக்கத்துறை சோதனையை கண்டித்து மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி கொல்கத்தாவில் பேரணி நடத்தி வருகிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, இந்த பேரணியுடைய முக்கியத்துவம் என்ன? விவரங்களை பதிவு செய்யுங்கள். டிஎம்சியில் உறுப்பினராக இருக்கக்கூடிய பிரதீக் ஜெயின் சொந்தமான ஐபாக் நிறுவனத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டதை அடுத்து அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு மனுக்கள் திரிணாமுல் காங்கிரஸ் மற்றும் அதனுடைய எம்பிக்கள் மற்றும் உறுப்பினர்கள் சார்பில் உயர்நீதிமன்றத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் அமலாக்கத்துறையினுடைய இந்த நடவடிக்கைகளுக்கு எதிராக தற்பொழுது குறிப்பாக பிரதீக் ஜெயினுடைய மீதான நடவடிக்கைகள் மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் மீதான தொடர் அமலாக்கத்துறையினுடைய அந்த ஒரு நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மம்தா பானர்ஜி கொல்கத்தாவில் தற்பொழுது பிரம்மாண்ட பேரணியை நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள் மட்டுமல்லாமல் பல்லாயிரக்கணக்கான தொண்டர்களும் அங்கு கொல்கத்தாவில் நடைபெற்று வரும் அந்த ஒரு பேரணியில் தற்பொழுது ஈடுபட்டுள்ளார்கள். குறிப்பாக இந்த ஐபாக் நிறுவனம் மீதான ஒரு சோதனைகள் மற்றும் நடவடிக்கைகள் என்பது கடும் அரசு சாசனத்திற்கு எதிரானது. அதற்கு கடுமையான ஒரு கண்டனத்தையும் அவர் முன்வைத்திருந்தார். இன்று காலை டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சருடைய அலுவலகத்திற்கு முன்னதாக திரிணாமுல் காங்கிரசுடைய எம்பிக்கள் டெரிக் ஓப்ரியான் உள்ளிட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்ட பொழுது அவர்களும் கைது செய்து தற்பொழுது சிறையில் அடைத்து வைக்கப்பட்டுள்ளனர். அதற்கும் கடுமையான ஒரு எதிர்ப்பை மம்தா பானர்ஜி எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருந்த நிலையில்தான் இந்த ஒரு பிரம்மாண்ட பேரணியை அவர் கொல்கத்தாவில் தற்பொழுது நடத்தி வருவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ராஜ்பவன் நோக்கி செல்லும் இந்த பேரணி என்பது அமலாக்கத்துறையினுடைய அந்த ஒரு நடவடிக்கைக்கு எதிராகவும் அமலாக்கத்துறை அலுவலகங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையிலும் முன்புள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே நேற்று அந்த அமலாக்கத்தினுடைய சோதனை என்பது பிரதீக் இல்லத்தில் நடைபெற்றுக் கொண்டிருந்த பொழுது கொல்கத்தா மாநிலத்தினுடைய காவல்துறை அதிகாரிகளுடன் அங்கு சென்ற மம்தா பானர்ஜி அமலாக்கத்துறை அதிகாரிகள் அங்கிருந்து வெளியேற வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் பிறப்பித்தது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. மாநில அரசுடைய உத்தரவுகள் இல்லாமல் அமலாக்கத்துறை மாநிலத்தினுடைய எந்த ஒரு அதிகாரிகளோ அல்லது அரசு ஊழியர்கள் மீதோ எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ள முடியாது, சோதனையும் மேற்கொள்ளக்கூடாது என்ற ஒரு கடும் உத்தரவையும் அவர் நேற்று பிறப்பித்த நிலையில்தான் இன்று இந்த ஒரு பிரமாண்ட பேரணி என்பது அங்கு நடைபெற்று வருகிறது. மேலும் இந்த பேரணியின் காரணமாகவும் நீதிமன்றத்தில் சற்று நேரத்தில் விசாரிக்கப்பட இருந்த அந்த ஒரு திரிணாமுல் காங்கிரசுடைய மனு தற்பொழுது ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக முதற்கட்ட தகவலும் வெளியாகி இருக்கிறது. கடுமையான ஒரு கூட்டம் மற்றும் நெரிசல் காரணமாக நீதிமன்றத்தினுடைய பாதுகாப்பு அச்சுறுத்தல் காரணமாக அந்த வழக்கினுடைய விசாரணை ஒத்திவைக்கப்படுவதாக நீதிபதிகள் அறிவித்திருக்கிறார்கள். அதே நிலையில் தற்பொழுது மேற்கு வங்க முதல்வரும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவருமான மம்தா பானர்ஜி அந்த ஒரு ரேலியில் ஈடுபட்டு வருகிறார். அவருடன் எம்பியும் மூத்த தலைவருமான அபிஷேக் பானர்ஜி, மஹுவா மைத்ரா உள்ளிட்டோர் அங்கு ஈடுபட்டுள்ளது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு நடவடிக்கைகளுக்கு மன்றத்தையும் நாடுவதற்கு தயாராக உள்ளதாக மம்தா பானர்ஜி ஏற்கனவே தெரிவித்துள்ளார். மம்தா பானர்ஜியுடைய இந்த பேரணி குறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.